Hello friends, இந்த வீடியோல exercise 2.3 ல இருக்கிற சம் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். If x is a second question அதுல if x is a congruent to 13 modulo 17. Okay, fine. So எப்படி எழுதணும்னா இத x congruent 13 modulo 17 இது கொடுத்திருக்காங்க. Then 7x minus 3 is congruent to which modulo 17. அதாவது congruent to which number னா நான் நம்பர் தெரியாது. சோ நான் அதனால என்ன எடுத்துக்கிறேன் y ன்னு எடுத்துக்கிறேன். மாடுலோ 17. இப்போ இதுதான் கொஸ்டின் சரியா? ஃபைன். ஸோ இப்போ இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஒன்றும் இல்லை, எக்ஸ் மைனஸ் 13 காங்க்ருவன்ட் டு 0 மாட் 17. இது எப்படி எழுதிக்கலாமா? அப்படின்னு என்ன அர்த்தம்? 0 வந்து ரிமைண்டர். அப்போ எக்ஸ் மைனஸ் 13 அப்படின்றது ஒரு 17ஓட மல்டிபிள். 17ஓட மல்டிபிள். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா n is equal to 1 கொடுக்க போறேன். இப்போ n is equal to 1 கொடுத்தா இந்த இடத்துல என்ன ஆகும்? x minus 13 equal to 17 அப்படின்னு வரும். ஓகேவா? அப்போ இந்த minus 13 இந்த பக்கம் போயிருச்சுன்னா x equal to 17 plus 13 then x is equal to 30. இப்போ 17 plus 13 என்ன? 30. சரியா? இப்போ இந்த 30 எடுத்துட்டு போயிட்டு நான் என்ன பண்ண போறேன்? இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ண போறேன். ஸோ 70 into 30 minus 3 congruent y mod 17. ஓகேவா? ஸோ இது என்ன? 0 சார் 21. So 210 minus 3 congruent y mod 17. ஓகேவா? இப்போ y தான் வேணும் நமக்கு. இப்போ சப்ராக்ட் பண்ண என்ன வரும்? 207 congruent y mod 17. ஓகே. ஸோ இப்போ நமக்கு அன்னோன்னு, அதாவது கண்டுபிடிக்க வேண்டியது இந்த இடத்துல இருந்து நான் ஈஸி. ஏன்னா இங்க ஜஸ்ட் என்ன கண்டுபிடிச்சா போதும், ரிமைண்டர் கண்டுபிடிச்சா போதும், ஈஸியாக வேலை முடிஞ்சிச்சு. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ரிமைண்டர் கண்டுபிடிக்கும். ஸோ இது 1 times of 17. Then this is 3 7. Okay, 17 2s are 34. So remaining என்ன வரும்? 3 வரும். ஸோ இப்போ இது எப்படி எழுதலாம்? 207 congruent 3 mod 17. ஸோ நமக்கு தேவையான வேல்யூ என்னது? y என்னது? 3 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது தேர்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். 5x congruent 4 mod 6. இது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தில் லாஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தோம். பட் அகைன் இங்கே கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை, சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ டைரெக்டாக 5x minus 4 congruent mod 6. ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்? சாரி 0 மிஸ் பண்ணிட்ட பாருங்க. ஸோ இந்த இடத்துல ரிமைண்டர் 0 ஆயிடுச்சு. ஸோ அப்போ 5x minus 4 ஈக்குவல் டு சம் 6n. n வந்து ஏதோ ஒரு இன்டீஜர். ஓகேவா? ஃபைன். தென் 5x ஈக்குவல் டு 6n plus 4. தென் x is equal to 6n plus 4 divided by 5. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா n-க்கு 1 கொடுப்போம். n-க்கு 1 கொடுத்தா என்ன ஆகுது? x equal to 6 into 1 plus 4 divided by 5. 6 1 into 6 4 அப்போ 10 by 5 equal to 2. ஸோ இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு? x equal to 2 வந்திருக்கு. அது ஒரு இன்டீஜர். ஸோ இன்டீஜராக இருந்தால் மட்டும் தான் நமக்கு சொல்யூஷன் வேலிடு, இல்லைனா வேலிட் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் n is equal to 2 போடுங்க. n is equal to 2 போடுங்க. n is equal to போட்டால் x equal to 6 into 2 plus 4 divided by 5. என்ன வருது? 12. 12 plus 4 16. 16 by 4, 16 by 5, சாரி 16 by 5. சரியா? 16 by 5 என்ன கிடையாது? ஒரு இன்டீஜர் கிடையாது, ப்ராப்பரா டிவிசிபிள் ஆகல. ஸோ இது நாட் ஏ சொல்யூஷன். சரிங்க சார், அப்போ n is equal to 3 4ன்னு போட்டு போயினே இருக்குமா? அப்போ இது எப்போதான் முடியறது அப்படின்னா அப்படி கிடையாது. இங்கே ரஃபா சால்வ் பண்ணலாம். இப்போ n-க்கு வந்து நான் நெக்ஸ்ட் என்ன நம்பர் கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். சரியா? n is equal to 1ன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? n is equal to 1க்கு நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் n-க்கு எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும்னா இங்க டிவைசர் பாருங்க என்னன்னு. இங்க என்ன இருக்கு? டினாமினேட்டர்ல 5 இருக்கு. சரியா? அப்போ இந்த 1 கூட இந்த 5-ஐ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணா என்ன வரும்? n is equal to 6 வரும். இப்போ n-க்கு 6 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க, x-க்கு என்ன வேல்யூ வருதுன்னு. 6 into 6 plus 4 divided by 5. இது என்னது? 6 6 are 36. 36 plus 4 40. 40 divided by 5 which is 8. ஸோ 8ன்றது என்னது? ஒரு இன்டீஜர். சரியா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? 5 இருக்கு. ஸோ அப்போ இந்த 6 கூட என்ன பண்ணணும்? 5 ஆட் பண்ணிக்கணும். 5 ஆட் பண்ணா என்ன வரும்? n is equal to 11. இப்போ n is equal to 11 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 6 into 11 plus 4 divided by 5 equal to 66. 6 11s are 66. 66 plus 4 70. 70 divided by 5. ஸோ இதை டிவைட் பண்ணா 14 வருது. கரெக்டா? ஸோ அப்போ 14ன்றது ஒரு இன்டீஜர். ஸோ இதை தாண்டி நடுவில் இப்போ 6 7 8 9 10 இப்போ எது சப்ஸ்டிட் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன வராது? இந்த இடத்துல இன்டீஜர் வராது. ஸோ இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். Therefore, x equal to 2,
8, 14, and so on. இந்த and so on ஏன் போறோம்னா நமக்கு இன்ஃபினிட் சொல்யூஷன்ஸ் இருக்கு அப்படின்றது அர்த்தம். ரைட்டா? ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் ஃபோர்த் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். 3x minus 2 congruent 0 mod 11. ஸோ இதில் டேரெக்டாக எனக்கு கொடுத்துட்டாங்க, ரிமைண்டர் 0னே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ டேரெக்டாக போய் சால்வ் பண்ணிக்கலாம். 3x minus 2 equal to 11 times n. ஓகே, இங்கே 11 mod தானே இருக்குது. ஸோ அப்போ 11 times some n. ஓகேவா? தென் 3x equal to 11n plus 2. இந்த மைனஸ் 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா plus 2. Then x is equal to 11n plus 2 divided by 3. 11n plus 2 divided by 3. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் எந்த எண்ணுக்கு இது சால்வ் ஆகுதுன்னு பார்க்கணும். எண்ணுக்கு 1 கொடுங்க, ரஃபாக கொடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பேரல் எல்லாருங்க n is equal to 1 கொடுங்க. 1 கொடுத்தா என்ன ஆகுது? 11 plus 2 13 வந்துடுது. ஸோ 13 divided by 3 வந்து என்ன கிடையாது, இன்டீஜர் கிடையாது. தென் எண்ணுக்கு 2 கொடுங்க. எனக்கு 2 கொடுத்தா என்ன ஆகுது? 11 into 2 plus 3. ஸோ 22 24 வருதா? ஓகே, ஸோ 22 22 25 வருது. ஸோ ஐயோ சாரி, இங்கே என்ன இருக்கு? 2 தானே இருக்கு. 22 plus 2 24. ஸோ 24ன்றது என்னது? 3ஆல டிவைட் பண்ணுற நம்பர் தான். அப்போ இங்கே ஃபேர் காப்பியில் எழுதிக்கோங்க. n is equal to 2. put n is equal to 2 அப்படின்னு எழுதிட்டு x equal to 11 into 2 plus 2 divided by 3. ஸோ இதோட வேல்யூ என்ன? 22 plus 2 divided by 3. 24 by 3 8. ஸோ 8ன்றது ஒரு இன்டீஜர். ஃபைனா? நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? 3 இருக்கு. ஸோ இந்த 3யை n-க்கு என்ன பண்ணுங்க, அப்படியே ஆட் பண்ணிட்டே வரணும் அடுத்தடுத்து. புட் n is equal to 5. n is equal to 5 போட்டா x equal to 11 into 5 plus 2 divided by 3. ஓகேவா? ஸோ 55 56 57 ஆட் பண்ணா ஓகே 57 divided by 3. ஸோ இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 3 டேபிளில் 19 டைம்ஸ் வருது. ஸோ 19ன்றது ஒரு இன்டீஜர். ஸோ இது கரெக்டான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு நம்பர் போட்டுருங்க, ஒரு 3 நம்பர் போடுங்க, அதுக்கு மேலே போட தேவையில்ல. அகைன் 3 ஆட் பண்ணுங்க, இந்த 5 கூட ஆட் பண்ண என்ன வருது? புட் n is equal to 8. ஸோ 8 போட்டிங்கன்னா x is equal to 11 into 8 plus 2 divided by 3. ஸோ 88 88 plus 2 என்னது? 90 divided by 3. ஸோ கேன்சல் அவுட் பண்ணால் 30. ஓகேவா? ஸோ 30ன்றது என்னது? ஒரு இன்டீஜர். ஸோ கரெக்டான ஆன்சர். therefore x is equal to 8, 19, 30, and so on அப்படின்னு போட்டுருங்க. புரிஞ்சுதா?